ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் கேவர் ரெசிபி தான் செய்ய போகிறோம். இந்த கேவருக்கு ஃபஸ்ட்டு ரபடி செய்யணும். அதுக்கு ஒரு 1/2 லிட்டர் ஃபுல் க்ரீம் மில்கை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க. அதில் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம மில்க் பவுடர் சேர்த்துக்கலாம். மில்க் பவுடர் சேர்த்தா கொஞ்சம் சீக்கிரம் கெட்டியாயிட்டு நம்ம கேவர் அந்த ரபடி சீக்கிரம் ரெடி ஆகிடும். அதுக்காக தான், அதனால் அதை சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். உங்கள்கிட்ட மில்க் பவுடர் இல்லை, பால் மட்டும் தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் வெறும் பால் கூட நல்லா சுண்டை காய்ச்சிக்கோங்க. இந்த மில்க் பவுடர் ஆப்ஷனல் தான். இது நல்லா கரைஞ்சி கொதி வரணும். இந்த மாதிரி நல்லா கொதி வந்துட்டுருக்கு. அடுப்பை ஃபுல் ஃப்ளேம்லேயும் மீடியம் ஃப்ளேம்லேயும் மாற்றி மாற்றி வச்சு இந்த மாதிரி நல்லா கலந்துகிட்டே இருங்க. அதுக்குள்ளேயும் நான் பாதாம், முந்திரி, பிஸ்தா எடுத்து வச்சுருக்கேன். அதையும் நல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறம் இதில் கலருக்காக கொஞ்சமாக குங்குமப்பூ சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். இந்த நட்ஸ் எல்லாம் நல்லா நம்ம ஃபைனாக நறுக்கிக்கணும். நல்லா கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பால் நல்லா இந்த கலரில் இருக்குது. கொஞ்சம் நல்லா திக்காக வந்திருக்கு. இந்த டைமில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இப்போ இதில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துருக்கேன், நல்லா வாசனைக்காக. நம்ம ரபடி முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம்னா நல்லா சில்லுன்னு ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம கேவர் செஞ்சு அதில் போட்டு நம்ம சாப்பிடலாம். இப்போ நம்ம ரபடி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த டைமில் ஒரு கரண்டியில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் நெய் ஊற்றிக்கோங்க. நெய் நல்லா கொஞ்சம் சூடானதும் அடுப்பை சிம்லேயே வச்சுக்கலாம். இப்போ நட்ஸ் எல்லாம் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கதை நம்ம சேர்த்துட்டு இதை அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. நம்ம வறுத்துட்டு சேர்க்கும் போது நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும் நட்ஸு சாப்பிடும் போது. அதுக்காக தான் நான் ஃப்ரை பண்ணிவிட்டு சேர்க்குறேன். இப்போ இந்தளவுக்கு நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம ரபடியில் சேர்த்துடலாம். இப்போ இதை நல்லா கலந்து விடுங்க. நான் ஒரு 3/4 பாகம் அளவுக்கு தான் நட்ஸு ஃப்ரை பண்ணி சேர்த்தேன். நம்ம லாஸ்ட்டாக செட் பண்ணும் போது கொஞ்சம் நட்ஸ் போட்டுக்கலாம். அதனால் கொஞ்சமாக நிறுத்தி வச்சுருக்கேன். இப்போ ரபடி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இதை நல்லா ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பவுலில் ஊற்றிட்டு இது மேலே மிச்சமாக இருக்க கொஞ்சம் நட்ஸ் இருக்குது, அதையும் இது மேலே இந்த மாதிரி சேர்த்துட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் சேர்த்து ஸ்டோர் பண்ணிக்க வேண்டியது தான். இதை நீங்கள் ஃப்ரீசரில் வச்சு குல்பி ஐஸ் மாதிரி கூட சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை நான் ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன். இது நான் காலையில் செஞ்சேன். ஈவினிங் தான் நம்ம கேவர் செய்ய போகிறோம். இப்போ அது வரைக்கும் ஃப்ரிட்ஜில் இருக்கட்டும். இப்போ அடுத்து நம்ம கேவர் செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஒரு 1/4 கப் நெய், அதை சேர்த்துட்டு ஐஸ் கட்டி வீட்டில் எப்படியோ ஃப்ரிட்ஜில் இருக்கும் அதை எடுத்து இந்த மாதிரி இந்த நெய்யில் நல்லா தேய்ச்சிட்டே இருங்க. இது நல்லா பட்டர் மாதிரி நல்லா கெட்டியாக ஆகும். இந்த நெய் பட்டர் மாதிரி ஆகும். அந்தளவுக்கு ஐஸ் கட்டி வச்சு தேய்ச்சிட்டே இருங்க. ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் வரையும் தேய்ச்சிங்கன்னா போதும். நல்லா இந்த மாதிரி வெள்ளையாக ஆகணும். நெய் பட்டர் கன்சிஸ்டன்சிக்கு ஆகணும். அந்தளவுக்கு நல்லா ஐஸ் கட்டி வச்சு நல்லா தேய்ச்சி விடுங்க. இப்போ இந்தளவுக்கு நல்லா கெட்டியாக வந்திருக்கு. இதில் நான் 1 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கிறேன். அப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம இதை நல்லா கையால் இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு நல்லா கையில் பிடிக்கிற பதம் இருக்கணும். அந்தளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதில் நல்லா சில்லுன்னு 1 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். தண்ணி 1 கப் சேர்த்துக்கலாம். அப்புறம் உப்பு ஒரு பிஞ்ச் அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம இதை நல்லா கரைச்சி எடுத்துக்க போகிறோம்.
நல்லா கையால் கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிக்கோங்க. கரைச்சிட்டு இதில் வந்து இன்னும் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். இது வந்து நல்லா கொஞ்சம் லிக்யூடு கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இப்போ இதை வந்து நம்ம வடிகட்டிக்கலாம். கட்டியெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்காக வடிகட்டிக்கலாம். இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இது லைட்டாக கட்டி கட்டியாக இருக்குது. அதனால தான் நம்ம வந்து வடிகட்டி சேர்த்துட்ருக்கோம். இப்போ இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி இருக்கணும் இந்த பால் வந்து. இப்போ ஒரு பவுலில் ஒரு 3 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை சேர்த்துட்டு ஒரு 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு ஏலக்காய் தூள் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்து இது வந்து நல்லா கரைஞ்சி நம்ம குலோப் ஜாமுனுக்கெலாம் பதம் இருக்கும்ல, பிசு பிசுப்பு பதம், அந்த அளவுக்கு நம்ம சர்க்கரை பாகு ரெடியானால் போதும். இப்போ இந்த அளவுக்கு நல்லா பிசு பிசுன்னு ரெடியாக இருக்குது. இது வந்து நம்ம ஆற வச்சு எடுத்துக்கலாம் இந்த சர்க்கரை பாகை. இப்போ நம்ம வந்து கேவருக்கு வந்து எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். அடுப்பை வந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி ஊற்றுங்க. ஒரு சைடு ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நடுவில் சென்டர் பாயிண்டில் கரெக்டாக இந்த மாதிரி ஊற்றிட்டே இருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றணும் கரண்டியில். உங்கள்கிட்ட ஸ்க்யூசர் இருந்தால் கூட அதில் கூட நீங்கள் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ட்ராப்பாக விட்டுக்கோங்க. அது கூட ஈஸியாக இருக்கும். அப்படியே நடுவில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி நம்ம ஊற்றிட்டே இருக்கணும். அது வந்து அப்படியே அழகாக ட்ராப்பாக விழுந்து இந்த எண்ணெயில் ஃபுல்லாக அப்படியே பரப்பி சூப்பராக செட் ஆகும். கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி விட்டுட்டு அப்புறம் ஸ்பூனோட பின்பகுதியில் நம்ம வந்து நடுவில் வந்து ஹோல் வரணும். அந்த மாதிரி நீங்கள் அப்பப்போ ஸ்பூன் பின் சைடு வந்து நான் பண்ணுற மாதிரி பண்ணுங்கள். பண்ணிவிட்டு அந்த எண்ணெயை எடுத்து நம்ம வந்து மேலே ஊற்றிக்கலாம். இது மேலே அந்த சூடான எண்ணெயை வந்து நம்ம மேலே ஊற்றணும். அப்போ மேலே இருக்கிறதும் நல்லா பொரிஞ்சு வரும். அதுக்காக தான் இந்த அளவுக்கு நல்லா கோல்டன் ஃப்ரை ஆகிட்டுருக்கு. இப்போ இந்த டைமில் நான் கொஞ்சமாக பாதாம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இன்னும் கொஞ்சம் இந்த மாவை நம்ம ஊற்றிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுங்க. இது வந்து ஒரு ராஜஸ்தானி ஸ்வீட்டு, ரொம்ப சூப்பராக இருக்கும். மலாய் கேவர் தான் இப்போ நம்ம செய்கிறோம். முன்னாடி ரெடி பண்ணது தான் மலாய், இப்போ கேவர். இப்போ இது நல்லா வெந்ததுமே இந்த மாதிரி கலண்டுட்டு வரும். இப்போ நம்ம இதை எடுத்து வந்து இந்த பக்கமாக திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே ஃப்ரை பண்ணுங்கள். பார்த்தாலே அப்படியே அழகாக இருக்கும், சாப்பிட செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஒரு 2 நிமிஷம் அப்படியே ஃப்ரை பண்ணுங்கள். இந்த வெள்ளையாக இருக்குல்ல அதெல்லாம் வந்து நல்லா ப்ரௌன் ஆகணும். அந்த அளவுக்கு அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஃப்ரை பண்ணுங்கள். இப்போ இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிட்டோம் நம்ம. இப்போ எண்ணெயை வடிச்சிட்டு நம்ம எடுத்துக்க வேண்டியது தான். இது வந்து அவ்வளோ எண்ணெயெல்லாம் குடிக்காது. உங்களுக்கு வந்து நல்லா ஃப்ரை ஆகி ரோஸ்ட் ஆகி வந்துட்டால் எண்ணெய் அவ்வளோ பிடிக்காது. இப்போ இதை எடுத்து நம்ம தனியாக வச்சிடலாம், கொஞ்சம் ஆறட்டும். நம்ம அடுத்த இதே மாதிரி போட்டு பொரிச்சிக்கலாம். உங்களுக்கு நட்ஸு வந்து பொரிக்கும் போது தேவைன்னா நட்ஸ் போடுங்க, தேவையில்லைன்னா போட வேணாம். நம்ம ரபடியிலையும் நட்ஸ் சேர்த்துருக்கோம். நான் சும்மா ஒரு இது காட்டுறதுக்காக தான் நட்ஸ் போட்டு காமிச்சேன். மற்றது எல்லாமே நான் வந்து வெறுமனே தான் செய்ய போகிறேன். இப்போ நம்ம சர்க்கரை பாகு நல்லா ஆறி வந்திருக்கு. அதை வந்து நம்ம மேலே வந்து அப்படியே ஊற்றிக்கலாம். இது கூட நீங்கள் ஐஸ்கிரீம் வச்சு சாப்பிட்லாம், பால்கோவா வச்சு சாப்பிட்லாம், உங்கள் விருப்பம்தான். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ரபடியை இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். சுற்றி சேர்த்துட்டு அப்படியே சர்வ் பண்ணுங்கள். எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்.
கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்தது நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் போகிற ரெசிபீஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து உங்கள் ஆதரவு கொடுங்க நம்ம சேனலுக்கு. எங்கள் வீட்டில் குழந்தைங்க எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க. நான் ஏற்கனவே இதை லைவ்லேயும் செஞ்சுருக்கேன். ரொம்ப டேஸ்டியான ரெசிபி. கண்டிப்பாக இந்த மலாய் கேவர் செஞ்சு பாருங்கள். வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. பாய். நன்றி, வணக்கம்.